ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். பாலியில் ஒரு முக்கியமான லொக்கேஷன் உபுட். நம்மளோட ட்ரிப் கூட்டா முடிச்சுட்டு அங்கேருந்து உபுட்க்கு கிளம்பிட்டோம் டாக்ஸியில். ஆன் த வேல நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் பார்த்தோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸ் தான் செலுக் வில்லேஜ். இந்த வில்லேஜ் ஹேண்ட்மேட் சில்வர் அண்ட் கோல்ட் ஜுவல்லரிஸ்க்கு ரொம்பவுமே ஃபேமஸ். நம்ம பாலியில் சொவெனியர்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வில்லேஜில் வாங்கலாம். அங்கேருந்து நம்ம லஞ்சுக்கு போன ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் தான் காயோன் ரெஸ்டாரண்ட். இது ஒரு ஆர்கானிக் ரெஸ்டாரண்ட் அண்ட் இதனுடைய லொக்கேஷன் ரொம்பவே அழகாக இருக்கும். இவங்களோட ஓன் பேடி ஃபீல்ட்ஸ் அண்ட் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்க்கு நடுவில் தான் இவங்களோட ரெஸ்டாரண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இவங்களோட ஃபுட் நம்மளோட இந்தியன் பேலட்ஸ்க்கு ரொம்பவுமே பிடிக்கும். லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம உபுட் டவுனில் உள்ள உபுட் பேலஸ், லோக்கல் மார்க்கெட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான சரஸ்வதி டெம்பிளும் விசிட் பண்ணோம். இந்த லொக்கேஷன் தமிழ் மூவி ஷூட்டிங் நிறையவே பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து நாங்கள் நைட் டின்னருக்கு போன பிளேஸ் தான் காய்மோனஸ் ரெஸ்டாரண்ட். இது ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாமல் உள்ளறையே நிறைய லக்ஸுரி ரெசார்ட்ஸ் அண்ட் வில்லாஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக இங்கே ஸ்டே பண்ணணுன்னு எங்களுக்கே தோணுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் ஸ்டே பண்ண விழாலே ப்ரொவைட் பண்ணாங்க. அது எங்களோட ஃபேவரட்டான இந்தோனேஷியன் டிஷ் நாசி கொரெங் அண்ட் மீ கொரெங். இது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த டிஷ்க்கு சைடாக ப்ரான் கிராக்கர்ஸ் கொடுப்பாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்களோட ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்னே சொல்லலாம் பாலியில். நம்ம விழாலேருந்து ஃபஸ்ட்டு போன ஸ்பாட் தான் டெகனகன் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியா பிக்ஸ் எடுக்க நிறைய பேர் வருவாங்க. அது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயே வேர்ல்ட் ஃபேமஸான பாலி ஸ்விங்கும் ட்ரை பண்ணலாம். இங்கே இதுக்காகவே நிறைய பேர் க்யூவில் நிற்பாங்க. கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போகிறது நல்லது. அங்கேருந்து லோக்கல் டெம்பிள்ஸ் விசிட் பண்ணிவிட்டு பாலியோட வில்லேஜ் கல்ச்சரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் போன ஸ்பாட் தான் மவுண்ட் பட்டூர். இங்கே தான் கிண்டாமணி வால்கனோ இருக்குது. இது இன்னுமே ஆக்டிவாக தான் இருக்கும். இந்த மவுண்ட் பட்டூர் போகிற வழியில் தான் வேர்ல்ட் ஃபேமஸான லுவாக் காஃபி பிளான்டேஷன்ஸ் அமைஞ்சிருக்கு. வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் காஃபியும் இது தான். இந்த காஃபி பீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே உள்ள காஃபி ஃப்ரூட்ஸை இந்த அனிமல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வழியாக ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணி அதிலிருந்து காஃபி பவுடர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜராக இருக்கிறதுனாலவே இதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ப்ரைஸ் டேக்கும் வச்சுருக்காங்க. அங்கேருந்து நம்ம கிண்டாமணி வால்கனோவை பார்க்க கிளம்பிட்டோம். இதனுடைய லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வால்கனோவுக்கு கீழே தான் லேக் பட்டூர் இருக்குது. இந்த மவுண்ட் பட்டூர் ட்ரெக்கிங் அண்ட் ஹைக்கிங்க்கு ரொம்பவே ஃபேமஸான ஸ்பாட். இந்த சன்ரைஸ் பார்க்க வேர்ல்ட்லேருந்து ட்ராவலர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நமக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த சன்ரைஸ் பார்க்க ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஆல்ரெடி இங்கே வால்கனிக் எரப்ஷன் நடந்தனாலேயும் கீழே லேக் பட்டூர் இருக்கிறதுனாலையும் இந்த ரீஜன் எல்லாமே ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். அதிகமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பாலிக்கு இங்கேருந்து தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பாலி எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பாக அமைஞ்சது. நீங்களும் கண்டிப்பாக உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ண வேண்டிய ஒரு அழகான பிளேஸ் தான் பாலி.